அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பீட்ரூட் வச்சு ஒரு சூப்பரான கிரேவி தான் செய்ய போகிறோங்க. பொதுவாகவே பார்த்திங்கன்னா பீட்ரூட் வந்து எவ்வளோ தான் ஹெல்த்தியானதாக இருந்தாலும் நிறைய பேர் வந்து விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அதில் வந்து ஒரு விதம் மண் மாதிரி ஸ்மெல் வரும் அப்படின்றக்காகவே வந்து நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. இன்றைக்கி நம்ம செய்ய போகிற இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இது வரைக்கும் தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற நியூ அப்டேட்ஸ் டெய்லி உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் அரை கப் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அப்புறமா சின்னதாக 2 துண்டு பட்டை, 2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து இந்த தேங்காய் வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான், டேஸ்ட் வந்து ரொம்பவே பக்காவாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மசாலா ரெடி ஆனதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருங்க. ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை நல்லா பொரிய விட்டுக்கோங்க. கூடவே 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் கூட நீங்கள் சேர்த்து செய்யலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா செவந்து வர வரைக்கும் வதங்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு தக்காளி வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி வந்து நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள் வந்து கொஞ்சம் கூடவோ குறைச்சி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க. சேர்த்து இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீட்ரூட் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 பீட்ரூட் எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக இருக்க மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. பீட்ரூட்டையும் சேர்த்து இப்போ இது கூட சேர்த்து நல்லா வதக்கணுங்க. பீட்ரூட்டை எந்த அளவுக்கு நம்ம வதக்குறோமோ அந்த அளவுக்கு அது வந்து டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுப்பை ஸ்லோ பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம மசாலா ஆட் பண்ணிவிட்டு வேக வச்சோம் அப்படின்னா தான் அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பீட்ரூட் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு கூடவே தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த பீட்ரூட் நல்லா மூழ்கி இருக்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டான அளவாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப குயிக்காகவும் ரெடி ஆகிருங்க. அதே சமயம் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்டிங்கன்னா கூட ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இது வந்து நம்ம சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாகவும் தொட்டுக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா விசில் போட்டுருங்க. 4 விசில் வரட்டுங்க. 4 விசில் வந்ததுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 4 விசில் வந்துச்சுங்க. இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பராக வந்து பீட்ரூட் வந்து ரொம்ப சூப்பராக வெந்து வந்துருச்சு. இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அடுப்பை திரும்பவும் ஆன் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லை கரெக்டான பக்குவத்தில் இருந்துச்சுன்னா நம்ம திரும்பவும் கொதிக்க வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்கள், ரொம்பவே பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இப்போ இது மேலே கொஞ்சம் போல் கொத்தமல்லி இலைகள்லாம் தூவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். சூப்பரான பீட்ரூட் கறி மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம சேனலில் ஏற்கனவே பீட்ரூட் கூட்டு, பீட்ரூட் பொரியல், பீட்ரூட் வச்சு சூப்பரான சட்னி எல்லாமே வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணால் போய்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.